வணக்கம். நான் கவிதா. நம்மளோட சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே சரி, இல்ல நம்மளோட ஃப்ரெண்டுங்களுக்கும் சரி, இல்ல நம்ம தெரிஞ்சவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே நம்மள பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சிலவங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். ஆனாலும் பிடிக்கலனா அப்படின்னா கூட, பிடிச்ச மாரி நடிச்சிட்ருப்பாங்க சில பேருங்க. அவங்க நடிக்கிறவங்க அவங்க நடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அப்பா, அம்மாவா இருக்கட்டும், இல்ல நம்ம ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்ல குழந்தைங்க யாருக்காவது நம்ம கரெக்ட்டா அந்த டைம்ல ஃபோன் பண்ணுவோம். "சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க?" அப்படின்ட்டு தினமும் மறக்காம நம்ம ஃபோன் பண்ணி நம்ம விசாரிப்போம். ஏன்னா நமக்கு அவங்க மேல அன்பு, அக்கறைலாம் இருக்கு. அதனால நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தினமும் நம்ம ஃபோன் பண்ணி நம்ம விசாரிப்போம். அதே மாரி நமக்கெல்லாம் யார் ஃபோன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யாருமே பண்ண மாட்டாங்க. நாமளே தான் ஃபோன் பண்ணி விசாரிப்போம். "எப்படி இருக்கீங்க? என்ன இருக்கிறீங்கன்னு?" நம்ம விசாரிப்போம். நம்ம ஃபோன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நெனச்சேன். நான் பிஸியா இருந்தேன். என்னால ஃபோன் பண்ண முடியல." அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது பார்த்திங்கன்னா, அவங்க நம்மளோட ஸ்டேட்டஸ்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்களும் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துக்கூட நமக்கு அவங்க ஃபோன் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணாது. ஏன்னா, அவங்களுக்கு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான உறவுகள நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. சில பேர் இருப்பாங்க, நமக்கு நம்ம ஃபோன் நம்ம சில பேருக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு நெனைப்போம். இவங்களுக்கு ஏன் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு சிலவங்கள நம்ம நெனைப்போம். ஆனா, அவங்கலாம் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி நம்மள விசாரிப்பாங்க. "நீங்க எப்படி இருக்கீங்க? குழந்தைங்க எப்படி இருக்கு?" அப்படின்ட்டு நம்மள விசாரிப்பாங்க. ஆனா, நம்ம அவங்ககிட்ட பேசுறதுக்கு நமக்கு இஷ்டம் இருக்காது. ஆனா, அந்த மாதிரி ஆளுங்ககிட்ட நீங்க பேசுங்க. அந்த மாதிரி நமக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறவங்ககிட்ட தான் நம்ம பேசணுமே. அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் ஒதுக்கி நம்ம பேசுறதுனால நம்ம எதுவுமே நம்ம இழந்துட்டு போறதுக்கு அதே மாதிரி நாமளும் சரி எல்லார்கிட்டயும் நம்ம நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே அவசியமே கிடையாது. அப்படி ஒருத்தவங்களுக்காக நீங்கள் மாற ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்காக இப்போ எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தர் எடுத்தாங்களா உங்கள் ஃப்ரெண்டே எடுத்துக்கோங்களேன். அவர் சொல்கிறாரு, "இது உன்னோட கேரக்டர் ஒன்றும் சரியில்லைப்பா, நீ இதை மாற்றிக்கோ" அப்படின்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட. சரி, நீங்கள் அவருக்காக நீங்கள் மாற்றிக்கிறீங்க. அப்போ நீங்கள் அவர் உங்களை நல்லவங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அவர் கேரக்டரை நீங்கள் மாற்றிக்கிட்டாலும் கூட வேறு ஏதாவது உங்கள குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொருத்தர் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கைய நீங்கள் எப்போ தான் நீங்கள் வாழ முடியும்? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழவே முடியாது. அதனால் மற்றவங்களுக்காக நம்மள எதுவும் நம்ம மாற்றிக்க வேண்டாம். நம்மளோட கேரக்டர் எதுவோ அப்படி தான் நம்ம இருக்கணும். அதுதான் நம்மளோட அடையாளம் கூட. நீங்கள் ஒரு கோவக்காரங்களா? அப்படியே இருந்துட்டு போங்க. நீங்க ஒரு சிடுமூஞ்சியா? அப்படியே இருந்துட்டு போங்க. நீங்க ஒரு கஞ்சத்தனமா? அப்படியே இருந்துட்டு போங்க. மத்தவங்களுக்காக உங்கள நீங்க மாத்திக்காதீங்க. எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி. இதனால யார் பேசினாலும், யார் பேசலனாலும் ஒண்ணும் ஆக போறது கிடையாது. நமக்கு தினமும் நடக்க வேண்டியது நடக்கத்தான் போகுது. தினமும் நடக்க வேண்டிய வேலைகள் நடக்க தான் போகுது. அதனால யார் பேசலன்றதுக்காக நம்ம எதுவும் நின்னு போறது கிடையாது. சரிங்களா? அதனால நம்ம வேலைய நம்ம பார்த்துட்டே இருப்போம். குறை சொல்றவங்க நம்மள சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மள யாருக்குமே பிடிக்கல, நம்மள எல்லாம் குறை சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு நடிக்க தெரியல அப்படின்றது அர்த்தம். அது புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நீங்க கெட்டவங்க அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க யார்கிட்டயுமே நீங்க நடிக்கல. நீங்க இயல்பாவே உங்க ஒரிஜினல் உங்க மனசுல என்ன தோணுதோ அத பேசுறீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அத செய்றீங்க. அவ்வளோதான். நீங்க நடிக்கல அப்படின்றது அர்த்தம். நீங்க நடிக்கவும் நடிக்காதீங்க. யாருக்காகவும் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அத பேசுங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க பண்ணுங்க. யாருக்காகவும் நீங்க எதையும் மாத்திக்காதீங்க. ஒரு சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்கள பத்தி உங்க கண் முன்னாடியே உங்கள பத்தி பெருமையா பேசுவாங்க. அவங்க காதுல விழுற மாதிரி. உங்கள பத்தி வேணும்னே பெருமையா பேசுவாங்க. ஆனா, அவங்க அப்புறம் நம்ம போனதுக்கப்புறம் நம்மள பத்தி தப்பா பேசுவாங்க வேற ஒருத்தவங்ககிட்ட. இந்த மாதிரி ஆளுங்கலாம் நீங்க உங்ககிட்ட சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க. அவங்க எப்படியாப்பட்ட உறவுகளா இருந்தாலும் சரி, அவங்கள கொஞ்சம் தள்ளியே வைங்க. அவங்களால உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை தான் வரும். தேவையில்லாத பிரச்சனை தான் அவங்க கிரியேட் பண்ணி விடுவாங்க. அதனால அந்த மாதிரி பர்சன்கிட்ட நீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க. எந்த காரணத்த கொண்டும் அவங்ககிட்ட அவங்கள சேர்த்துக்காதீங்க. நம்ம வளர்ச்சிய பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி. நம்ம வளர்ச்சிய பார்த்து சந்தோஷப்படுறவங்க யாரோ, அவங்கள மட்டும் நீங்க கூட வச்சுக்கோங்க. நம்ம வளர்ச்சிய பார்த்து நம்ம பொறாமப்படுறவங்க அப்படின்றவங்கள நீங்க கிட்டவே சேர்த்துக்காதீங்க. ஒரு சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம கஷ்டத்திலேயே தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு பொறுக்காது. பிடிக்கவும் பிடிக்காது. என்னடா இது இவங்க சந்தோஷமா ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே புலம்பிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ 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 கடன் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை தாண்டி எனக்கு எல்லா கடனும் முடிஞ்சிச்சு, எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது சில பேரால் ஏற்றுக்கவே முடியாது. என்னடா இவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாங்களா அப்படின்ட்டு உடனே பொறாமப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி உறவுகளை நம்ம தள்ளி வைக்கிறது நமக்கு நல்லது. ஒரு சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க, மெசேஜ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு அவங்க இருப்பாங்க. நம்ம வேலைய நம்ம பார்த்துட்ருப்போம். ஆனா, என்னைக்காவது பார்த்துட்டோம்னு வச்சுக்கோயேன், நம்ம அவங்க வீட்டுக்கு போனாவோ, இல்ல அவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, "ஐயோ! நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நெனச்சேன், நான் பேசணும்னு நெனச்சேன், நான் பண்ண முடியல, நான் பேச முடியல" அப்படின்ட்டு அப்படியே ஓவரா நடிப்பாங்க.
அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களா, இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களா, ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது தானே, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்மளை பார்த்த உடனே நடிப்பாங்க அப்படியே. ஐயோ நான் வரணும்னு நினச்சேன், நான் பார்க்கணுன்னு நினச்சேன், நான் போகணுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரி ஒரு ஃபோன் பண்ணி நம்ம விசாரிப்போம் அப்படின்னு விசாரிக்க மாட்டாங்க. நம்மளை நேரில் பார்த்த உடனே மட்டும் அவ்வளோ பாசம் அப்படியே பொங்குவோம் பாசம். ஆனால் அது பார்க்கும்போது தான் அந்த பாசம் வரும். நம்மளை பார்க்காதம்போது நமக்கு விசாரிக்கணும் அப்படின்லாம் அவங்களுக்கு தோணாது. இதுவும் ஒரு விதமான நடிப்பு தான். அது யாராக இருந்தாலும் சரி. உங்கள் சொந்தக்காரோ இல்லை அவங்க தெரிஞ்சவங்களோ யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு வந்து அந்த அளவு பிடிக்காது. அவங்ககிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகியே இருப்பீங்க. ரொம்ப அந்த அவங்க டச்லேயே இருக்க மாட்டீங்க நீங்கள். ஆனால் அவங்க தான் உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை அப்படின்றபோது அவங்க தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போதாமே உங்களுக்கு புரியும். ஐயோ இவங்ககிட்ட நம்ம பேசாமல் இருந்தோமே, இவங்க போகாமல் இருந்தோமே, இவங்க வந்து நமக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க நீங்கள். உங்களுக்கு யார் ஒரு கஷ்டத்தில் வந்து யார் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரு கஷ்டத்தை பார்த்துட்டு ஓடி ஒளியிறாங்கன்னா அவங்கள வந்து எப்போவுமே நீங்கள் வாழ்க்கையில் மன்னிக்கவும் மன்னிக்காதீங்க. அவங்கள கூட சேர்த்துக்கவும் சேர்த்துக்காதீங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டையும் நம்ம நல்ல பேர் எடுக்கணும், நம்ம நல்லவங்க சொல்லணும் அப்படின்னா அது கடவுளால் கூட முடியாது. புரியுதுங்களா? ஒரு சிலவங்க நம்ம நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க நம்ம கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க மோசமானவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க பார்வைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது அவங்கவுங்களோட விருப்பம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்பவும் மாறவும் முடியாது, மாறவும் கூடாது. நம்ம இது லைஃப்பை நம்ம பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான்.